ஐயா துணை அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பிள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்தத்தினுடைய தொடர்ச்சி. கலிநீசனுடைய படைகள் வருவதை பார்த்து அதை பொறுத்து கொள்ள முடியாமல் சான்றோர் மக்கள் கோபத்தோடு வெகுண்டெழுகின்றார்கள். அவ்வாறு வெகுண்டெழுகின்ற போது சான்றோர் மக்களை இழைத்த ஐயா அமைதிப்படுத்துகின்ற விதமாக அங்கே அந்த சான்றோர் மக்களுக்கு பொறுமை உரைக்கின்றார். எப்படி என்பதை விருத்தத்தின் மூலம் பார்ப்போம். விருத்தம்: ஒன்று கோங்கலைய வேண்டாம் உகவர சோநாதனானே என்றைக்கோ மலையின் மீது ஏற்றிய தீபம் போலோ கண்டுக்கு பாலு போலும் கண்ணுக்கு புருவம் போலும் என்று கோமக்க உங்கள் இடம் இருந்தரசு ஆழ்வேன். கலியின் மன்னனுடைய படைகளை பார்த்தவுடன் சான்றோர் மக்கள் எல்லோரும் கோபத்தோடு வெகுண்டெழுந்து, இந்த கலிநீச படைகள் நாம் ஒவ்வொருவருக்கு இங்கே எதிர்த்து நிற்பதற்கு தகுதியுடையவர்கள் ஆகுவாரோ? ஆகவே இப்போது இவர்களை நாம் எதிர்ப்போம் என்று சொல்லி எல்லோரும் தயாராகுகின்றார்கள். அப்போது ஐயா அவர்களிடம் சொல்லுகின்றார்கள், மக்களே, நீங்கள் ஒன்றுக்கும் பதற வேண்டாம். இந்த கலிநீசர்களால் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. இவர்களுடைய சோதனையை வென்று நான் உங்களை பாதுகாப்பேன். எப்படி ஒரு மலையின் மீது ஏற்றப்பட்ட தீபமானது எல்லோருக்கும் அந்த ஒளியை கொடுத்து அது அங்கே இருளை விளக்குமோ, அதுபோலவும் கண்ணுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் அந்த கண் இமையான புருவம், அந்த இமையானது அங்கே காத்து தற்காத்து கொண்டு இருப்பது போலவும், பசுவானது தன்னுடைய கன்றுக்கு அங்கே தேவைப்படுகின்ற போது அந்த பாலினை கொடுத்து அந்த கன்றை வளர்ப்பது போலவும் என்றைக்கும் உங்களிடமிருந்து உங்களை நான் பாதுகாத்து கொள்வேன். உங்களை நான் வளர்த்து உங்களை தற்காத்து கொள்வேன். ஆகவே நீங்கள் பதற வேண்டாம், எதற்கும் அஞ்ச வேண்டாம். இந்த கலிமன்னனுடைய படைகளை பார்த்து நீங்கள் அங்கே மலங்கி நிற்க வேண்டாம் என்று சொல்லி அமைதியாக இருங்கள் என்று சொல்லி அமைதிப்படுத்துகின்றார் ஐயா.